மார்னிங் 9:30க்கு நமக்கு டியூட்டிங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐயப்பக்கத்தில் தான். இந்த டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தெரிஞ்ச நண்பர் தான் கொடுத்துருந்தாரு. சரி இதை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே நானும் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். போகிற வழியில் டீயும் வடையும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலான்ட்டு நானும் கிளம்பிட்டேங்க. என்ன வடையா? மசால் வடை தாயா, அருஞ்சுவை நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. இன்றைக்கி என்ன வண்டி ஓட்ட போகிறோம்னாக்கா டொயோட்டா ஈட்டிஎஸ் லிவா 1.2 லிட்டர் இன்ஜினு டீசல் வேரியண்ட்டு தான். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட கஸ்டமர் வந்து வாங்கி 6-7 வருஷம் ஆகுது. இன்றைக்கி வரலாம் கம்பெனி ரெக்கார்டோட அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாரு. உண்மையிலுமே தரமாக இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கே. நம்ம அப்படியே இங்கேருந்து வண்டியை எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சு. எந்த வழியாக போகிறோன்னாக்கா ஐயப்பக்கம் ஆவடி திண்ணனூர் இந்த வழியாக போனோன்னாக்கா ரோடு பிரிஞ்சிடும் பைபாஸுக்கா. அந்த ரோடு நல்லாயிருக்கும் கொஞ்சம் தொலைவுக்கு. அந்த ரூட்டு வழியாக போயிட்டு அங்கே ஒரு டோல் இருக்குது. இந்த ஒரு டோல் எதுக்கு தான் வாங்குறான்றது எனக்கும் ஒன்றும் புரியல. ஏன்னா டோலை தாண்டினோடனே சிங்கிள் ரோடும் டேமேஜாக இருக்குது. எதுக்கு இந்த டோல் வாங்குறான்னு எனக்கும் புரியல. உங்களுக்கு இந்த டோல் பேர் தெரிஞ்சால் நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு வழியாக நம்ம திருத்தணி வந்தாச்சுங்க. திருத்தணி வந்தவொடனே காரை ஓரம் போட்டு ஓனருக்கு ஒரு ஃபோனை போட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி நம்ம சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் வந்து சாப்பிட கிளம்பிட்டேங்க. நானும் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா மெஸ்ஸு பார்த்தேன். விடுவேன்னா நான் அன்லிமிட்டெட் சாப்பாடாச்சே விட மாட்டேனே, அதனால தான் நான் வந்து சாப்பிட வந்துட்டேன். சென்னையில் 130 ரூபா வரலாம் போயிடுச்சு. இங்கே வெறும் 80 ரூபா தான். நல்லா இருக்குது அருமையாக சாப்பாடு. நம்ம சாப்பிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு கரெக்டாக கஸ்டமரும் வந்துட்டாங்க. வந்தவொடனே மீட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. கோயில் தரிசனத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்துட்டாங்க. நம்ம வந்து காரை பார்க்கிங்கில் போட்டு நம்ம அப்படியே கோயிலை அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமேட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. அதோட கஸ்டமர்கிட்ட கேட்டேன், இங்கே இப்போ எங்கே சார் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான்ப்பா போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். முடிஞ்ச அளவுக்கு நானும் வேகமாக அடித்து பிடிச்சி வேகமாக ஓடி வந்துட்டேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த டியூட்டி முடியறதுக்கு. காரை வந்து பார்க் பண்ணிட்டேன். அடுத்த டியூட்டியில் பார்க்கலாம். டாட்டா பாய்.